நம்ம எப்பவுமே வாராகி பொறுத்த வரைக்கும் நம்ம பூஜை பண்றதை காட்டிலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் ரொம்ப முக்கியமானது. இந்த தேங்காயில நெய் தீபம் போடுறது அது நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் இருந்துட்டே இருக்கு. தேங்காயில நெய் தீபம் அப்படின்றது நம்ம கோவில்ல தான் போடணும்னு இல்லை, நம்ம வீட்லயும் நம்ம போடலாம். வாராகி ரொம்ப உக்ரமானவ, ஆனால் நம்ம வீட்டில் வைத்து உபாசனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமிகள்ல உக்ரம் சாந்தம் அப்படிலாம் கிடையாது. மற்ற தெய்வங்களுக்கும் வாராகிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வாராகி ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை புரிந்தவ. ஒண்ணு நம்ம வீட்டுல பள்ளி மூலமா நமக்கு வாக்கு சொல்லுவார், இல்ல அவன் மேல இருந்து பூ விழுந்து நமக்கு வாக்கு சொல்லுவார். அதுவே வாராகி உபாசனையில ரொம்ப முக்கியமானது, நம்ம வாராகியுடைய மூல மந்திரத்தை நம்ம சொல்றோம். மூல மந்திரத்தை நாமளா சொல்லக்கூடாது. வாராகியோட முக்கியமான வேலை என்னன்னா, மக்களை அதர்மத்தில இருந்து காக்கிறது, தர்மத்தின் வழியில அவங்களை கொண்டு போறது. இந்த மாதிரி எந்த காரியத்தை எடுக்கும் போதும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் முன்வைத்து நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நன்மையா நடக்கும். நமக்கு ஒரு ரட்சையா நம்மளை பாதுகாக்கும். ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசி ஸ்வாகா. இது நம்ம எப்பவுமே சொல்லலாம். ஸ்ரீஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு தொடர்ந்து 10 நாட்கள் நம்ம வாராகி டிவியில வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு 4ஆம் நாள் பூஜைக்கு சிறப்பு விருந்தினரா வாராகி உபாசகர் சன்னியாசினி சிவசக்தி யோகினி வந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம். ஓம் குருபியோ நமக. ஓம் ஷாமலாய வித்மகே கலஹஸ்தாய திமகி தன்னு வாராகி பிரசோதியாத். வாராகி உபாசகர் நீங்க. ஸோ இன்னைக்கு 4ஆம் நாள் பூஜைக்கு வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ வாராகி அம்மனை எப்படி வழிபடணும், வாராகி அம்மனுடைய சிறப்புகள் என்ன, உங்க வாழ்க்கையில வாராகி அம்மன் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன, இதை பத்தி பகிர்ந்துக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் பக்தர்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தவறான விஷயம் எல்லா இடத்துலையுமே பேசப்படுது. சப்த கன்னியருக்கும் சப்த மாதாவுக்கும் வித்தியாசமே தெரியல. சப்த கன்னியரை சப்த மாதான்னு வணங்குறாங்க, சப்த மாதாவை சப்த கன்னியர்னு வணங்குறாங்க. அதாவது சப்த கன்னியர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 10 வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்க தான் சப்த கன்னிகை. நம்ம வீட்டில் கன்னியா பூஜை பண்ணுவோம். அந்த கன்னியா பூஜையில அந்த 10 வயதுக்கு வராத அந்த 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் நம்ம உட்கார வைத்து கன்னியா பூஜை பண்ணுவோம். சப்த மாதா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி ஒரு திருமணமான அல்லது ஒரு நடுத்தர வயது ஒரு பெண்மணி ரூபத்தில் இருக்கிறவங்க சப்த மாதாக்கள். அந்த சப்த மாதாவுக்கும் சப்த கன்னிக்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே பேசும்போது வாராகிய சப்த கன்னிகைக்குள்ளார கொண்டு பேசுறாங்க. அது இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னையில இருந்து அதை மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் சில விளக்கங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்த மாதா அப்படின்றவங்க பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா. இவங்க சப்த மாதாக்கள். இது நல்லா நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். சப்த கன்னியர் அப்படின்றது பட்டாரக்கி கன்யா அல்லது ராஜ கன்யா, தேவ கன்யா அல்லது சுர கன்யா, பத்ம கன்யா அல்லது நாக கன்யா, சிந்து கன்யா அல்லது சமுத்திர கன்யா, கிரி கன்யா அல்லது அக்ரி கன்யா, வனக்கன்யா அல்லது ஆரண்ய கன்யா, பூமி கன்யா அல்லது வசுமதி கன்யா. ஏன் கன்னிகைகளை நான் 2 பேர்கள் சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு பேர் வச்சு அழைப்பாங்க சப்த கன்னியரை. அதனால 2 பேருமே நான் சொல்லியிருக்கேன். இந்த முன்னாடி சொன்ன இந்த 7 பேர் தான் சப்த மாதாக்கள். அதுலதான் 5ஆவதா நம்ம வாராகி வருவாங்க. சப்த கன்னியர்ல வாராகி வரமாட்டாங்க. சப்த கன்னியர் அப்படின்றவங்க 10 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தை தோற்றத்துல இருக்கிறவங்க. சப்த மாதாக்கள் அப்படின்றவங்க தாயின் ரூபத்துல இருக்கக்கூடியவங்க. இந்த வித்தியாசத்தை இனி பக்தர்கள் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு அந்த இதுல நம்ம, ஏன்னா ஒரு விஷயம் நம்ம வணங்கும் போது சரியான முறையில, ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நான் இவ்வளவு பூஜை பண்றேன், இவ்வளவு இது பண்றேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம், நிறைய விஷயங்களை கேட்கிறோமா.
நம்ம பாரம்பரியம், நம்ம பெரியோர்கள் சொன்ன விஷயங்களை வந்து நம்ம கேட்கறது இல்லை, அதை மறந்துடுறோம். ஆனா நிறைய பேர் சொல்லும்போது அது நமக்குள்ளார வந்து நிறைய குழப்பங்களை வந்து ஏற்படுத்துது. அதனால இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு முறையா நம்ம வந்து பூஜைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது இறைவனுடைய அருளை வந்து ரொம்ப எளிதாக பெற முடியும். அந்த பூஜைக்கான கோட்பாடுகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வாராகி அப்படின்னா வாராகியுடைய உபாசனையை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும். வாராகி யாரு, அவங்க எதுல வருவாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்கள நாம எப்படி பூஜிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மலர்கள் என்ன, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வைத்துதான் நம்ம பூஜை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நம்மளுடைய வசதிக்கு உட்பட்டு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை செய்து நம்ம பூஜை பண்ணாலுமே போதும். வாராகிக்கு ரொம்ப பிடித்தது பானகம். ரொம்ப எளிதா எல்லாருமே வீட்டுல செய்யக்கூடியது. அந்த பானகத்தை வைத்து நீங்க நைவேத்தியம் செய்து அதை பக்தர்களுக்கு, நம்ம எப்பவுமே வாராகி பொறுத்த வரைக்கும் நம்ம பூஜை பண்றதை காட்டிலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் ரொம்ப முக்கியமானது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. அதுதான் அவளை நேரடியா சென்று சேரும். அதனால பானகம் வந்து ரொம்ப நல்லது. பானகம் வைத்து நீங்க நைவேத்தியம் செய்து அதை விநியோகம் பண்ணலாம். அதுமாரி வாராகி பூஜை பண்ணும்போது இன்னும் எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த தேங்காயில நெய் தீபம் போடுறது வந்து அது நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. தேங்காயில நெய் தீபம் அப்படின்றது நம்ம கோவில்ல தான் போடணும்னு இல்லை, நம்ம வீட்லயும் நம்ம போடலாம். அதுமாரி தேங்காயில நெய் தீபம் போட்டதுக்கு அப்புறம் அந்த தேங்காயை என்ன பண்றது அப்படின்னு இருக்கும். அந்த எரிந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்து கால் மிதிப்படாத இடத்துல போட்டு அந்த தேங்காவை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பஞ்சமுக விளக்கை பத்தியும் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா 5 விளக்கு நம்ம பஞ்சமி அன்னைக்கு நம்ம வைத்து நெய் விளக்கோ நல்லெண்ணெயோ இழுப்ப எண்ணெயோ நம்ம விட்டு விளக்கேற்றணும். இதுவும் தெரிஞ்சுக்கணும். கடைகளில் விற்கக்கூடிய நிறைய எண்ணெய்கள், விளக்குக்கென்று இருக்கக்கூடிய எண்ணெய்கள் விட்டு நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. இது வந்து நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லெண்ணெய், இழுப்ப எண்ணெய், அப்படி இல்லைனாக்கா நெய், இது 3த்துல ஏதோ ஒன்று விட்டு தான் நம்ம விளக்கேற்றணும். இந்த பஞ்சமுக விளக்கு அப்படின்றதும் ஏற்றலாம், அல்லது 5 விளக்குகள் நம்ம வந்து அகல் விளக்குல ஏற்றினாலும் ஏற்றலாம், இல்லைன்னா பஞ்சமுக விளக்குன்னே நம்ம கடையில விற்குது, அதுல நம்ம விளக்கு ஏற்றினாலும் ஏற்றலாம். இந்த மாதிரி பூஜை முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாராகியை வழிபடும் போது நம்ம எல்லாருமே சொல்றாங்க வாராகி ரொம்ப உக்ரமானவ, ஆனால் நம்ம வீட்டுல வைத்து உபாசனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சாமிகள்ல உக்ரம் சாந்தம் அப்படிலாம் கிடையாது. அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக அவ எடுத்த அவதாரம் அது. அந்த அரக்கனை அழித்ததோட அவளுடைய கோபம் தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ அவளை என்ன விதத்துக்காக நீ தேடி போற, நீ நன்மையை தேடி போனா உனக்கு நன்மை செய்வா, நீ தீயதை தேடி போனா உனக்கு தீமை செய்வா. ஆகவே வாராகியோடைய சுரூபம் ஏனாக்கா அப்படி இருக்கலாமே தவிர அவர் ரொம்ப சாந்தமானவர். அதனால ரொம்ப எளிதா அவளுடைய அருளை வந்து நம்ம பெற முடியும். மற்ற தெய்வங்களுக்கும் வாராகிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வாராகி வந்து ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை புரிந்தவர். நீங்க அவகிட்ட பேசும்போதே ஒரு பூவாலேயே நமக்கு வந்து, இப்ப நீங்க உட்கார்ந்து வாராகியோடைய முத்திரையை வச்சுக்கிட்டு உங்க மனசுல இருக்க கோரிக்கையை கூறி நீங்க வந்து பேசும்போதே ஒண்ணு நம்ம வீட்டுல பள்ளி மூலமா நமக்கு வந்து வாக்கு சொல்லுவார், இல்ல அவ மேல இருந்து பூ விழுந்து நமக்கு வாக்கு சொல்லுவார். இது வந்து ரொம்ப எளிதா நீங்க வாராகியோட பூஜையில வந்து நீங்க பார்க்க முடியும். என்னோட வாழ்க்கையில வாராகி அப்படிதான். ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சைக்கு போகும்போது என்ன உபாசனையா வாராகி ஏத்துக்க சொல்லும் போது நான் சொல்லிட்டு போன ஒரே ஒரு விஷயம் தான், நீ இத்தனை வருடம் நான் எதிர்பார்க்கிற இந்த விஷயத்த நீ செய்து கூட உன்னை ஆரத்தி எடுத்து நான் வீட்டுல போய் உன்னை உபாசனையா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணிக்கு முடிந்த அறுவை சிகிச்சை. நான் திரும்பி வந்து நான் வேண்டினபடி அவளை வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுல கொண்டு போய் வச்சு இன்னைக்கு உபாசனை செய்துட்டு இருக்கேன். அதுவே வாராகி உபாசனையில ரொம்ப முக்கியமானது, நம்ம வாராகியுடைய மூல மந்திரத்தை நம்ம வந்து சொல்றோம். மூல மந்திரத்தை நாமளா சொல்லக்கூடாது. இப்ப நான் என்ன மாதிரி இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அல்லது கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்க மூலமா வந்து வாராகியோட மூல மந்திரத்தை நாம பெற்று அதுக்கப்புறம் மூல மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யணும். மூல மந்திரம் ஜபம் செய்யும் போது பாத்தீங்கன்னா எப்பவுமே எந்த மந்திரத்தையுமே நம்ம ஏத்த நம்மளை சுத்தி ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். பொதுவாகவே இந்த உலகமே இயங்குறது வந்து ஒரு வைப்ரேஷன்ல தான் இயங்குது. அப்ப அந்த நம்மளை சுத்தி நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும். அப்ப நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிக்க அதுக்கு ஏத்த நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும். வாராகி எல்லாருமே கேட்கிறாங்க, இப்ப திடீர்னு என்ன வாராகி இன்னைக்கு இல்ல, ராஜராஜ சோழனோட காலத்துல இருந்தே இருக்காங்க. வாராகியோட முக்கியமான வேலை என்னன்னா மக்களை அதர்மத்தில இருந்து காக்கிறது, தர்மத்தின் வழியில அவங்களுக்கு கொண்டு போறது. இன்னைக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, வயதானவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அதனாலதான் இந்த கலியுகத்துல எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுதுன்றதுனாலதான் இறைவன் வாராகியே இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பேச வச்சிருக்கான்.
அதனால வாராகியுடைய பலம், படை தளபதி அவளுடைய பலம் நமக்கு தேவை. ஆகவே நம்ம குழந்தைகளுக்கும், பெண் குழந்தைகளுக்கும், நம்ம குழந்தைகளுக்கு வாராகியுடைய மூல மந்திரத்தை சொல்லி கொடுத்து டெய்லி வெளியில போகும்போது குழந்தைகளை வந்து வாராகியோட மூல மந்திரம் சொல்ல வைத்து நம்ம வெளியில அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு ரக்ஷ மாதிரி அது அவங்கள பாதுகாக்கும். இது நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம். ஆகவே நம்ம வந்து வாராகிய உபாசனை பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அதனுடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு நம்ம உபாசனை பண்ணா யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஸ்ரீஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. வாராகி முத்திரை நிறைய முத்திரைகள் இருக்கு. முத்திரைகள் வந்து பொதுவாகவே நம்ம உடல் நலத்துக்குன்னு நிறைய, நீங்க வந்து அக்குபஞ்சர் டாக்டர்கிட்டே போனீங்கன்னாக்கா நிறைய முத்திரைகளை தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது வாராகியோட முத்திரை நம்ம வந்து பயன்படுத்தி மூல மந்திரம் ஜபிக்கும் போதோ இல்ல பூஜை செய்யும் போதோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக பலன்களை நமக்கு கொடுக்கும். எப்படி நம்ம தியானம் பண்ணும்போது இது தியான முத்திரை, நம்ம எப்படி வச்சு தியானம் பண்றோம்ல அந்த மாதிரி இப்படி பண்ணும்போது இது சிவன் முத்திரை. இந்த மாதிரி ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு பலன்கள் இருக்கு. இப்ப நம்ம எந்த இறைவனை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த இறைவனுக்கான முத்திரை, அந்த இறைவனுக்கான மூல மந்திரத்தை நாம கூறி, நமக்கு இஷ்ட தெய்வம் நம்ம எடுத்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த இஷ்ட தெய்வத்துக்கான பூஜை முறைகள், நம்ம வீட்டுல வந்து நிறைய படங்கள் இருக்கலாம், ஆனா நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டுல இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து நாம வந்து அதனுடைய பூஜை முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணணும். அப்ப அதனுடைய அருள் நமக்கு இருக்கும். நம்ம வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே விநாயகர் எப்பவுமே நமக்கு தெரியும், நம்மளோட முழு முதற் கடவுள், அவரை நம்ம கண்டிப்பா எப்பவுமே வணங்குவோம். நாம வணங்க வேண்டிய வழிமுறைகள் இருக்கு. முதல்ல வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கணும், அடுத்து நம்ம முன்னோர்களை வணங்கணும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குல தெய்வத்தை வணங்கணும். காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த 3 பேரையும் விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் நம்ம நினைத்துதான் எந்த காரியத்தையுமே தொடங்கணும். அது மாதிரி வெளியில போகும்போதும் நம்ம 3 பேரையும் வணங்கிட்டு தான் நம்ம வெளியில போகணும். இது மாதிரி எந்த காரியத்தை எடுக்கும் போதும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் முன்வைத்து நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நன்மையா நடக்கும். நமக்கு ஒரு ரட்சையா நம்மளை பாதுகாக்கும். வஜ்ரகோஷம் அப்படின்றது அம்பாளுடைய வாகனம். அந்த சிங்க வாகனத்தை தான் வந்து வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா வீட்டுல வந்து நிறைய சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு மனக்கசப்புகள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்க காலையில் ஏஞ்சிக்கும் போது கண்ணை திறக்கும் போதே வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லி ஏந்திரிச்சிங்கனாலுமே அது ஒரு நல்ல வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒரு சின்ன சலசலப்புகள் நம்ம குடும்பத்துல இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாம இருக்கும். பொதுவாகவே நீங்க எந்த இடத்துல வந்து ஒரு சண்டை நடக்குது, இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு மன கஷ்டங்கள் வருது, அந்த இடத்துல நீங்க வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல வாராகி வந்துருவா. அந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சின்ன பிரச்சனைகள் கூட சரியாயி 2 பேருக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வஜ்ரகோஷம் அப்படின்ற இந்த மந்திரம். அதனால இதை கண்டிப்பா இல்ல வஜ்ரகோஷம்ன்றது ஒரு வார்த்தை இல்லை, அதுக்குள்ளார அவ்வளவு பெரிய பலன்கள் இருக்கு. அதுவும் வாராகி பக்தர்கள் கண்டிப்பா காலையில ஏஞ்சிக்கும் போது வஜ்ரகோஷம் சொல்லி ஏஞ்சிக்கிறதே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம விநாயகரை வணங்கிட்டு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய முத்திரை இப்படி இது எல்லாருமே நம்ம வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்றது இல்லை, இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இல்லை. நம்ம இதை பண்ணும்போது நமக்கு இன்னும் நன்மையை தரும். நம்ம வீட்டுல உட்காந்து இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வீட்லயும் சரி கோவில்லையும் சரி நம்ம பூஜை பண்றோம், கற்பூரம் ஏத்துறோம், தீபாராதனை முடிக்கிறோம், அப்படியே நீர் மாத்துறோம், வந்துடுறோம். அப்படி பண்ணக்கூடாது. வீடா இருந்தாலும் கோவிலா இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது அங்க உட்காந்து நாம தியானம் பண்ணணும். ஒண்ணு நம்ம மனசை அமைதியா வச்சுக்கணும், இல்ல மனசை விட்டு பேசணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை எதனால வருதுன்னா மனசுக்குள்ளார நம்ம நிறைய விஷயங்களை போட்டு அழுத்தி வைக்கிறதுனாலதான். அது பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அது சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சில விஷயங்களை நம்ம யாருக்கிட்டே பகிர முடியாது. ஏன் நம்ம வீட்டுல விக்கிரகம் வைத்து நம்ம பூஜை பண்றோம்னா இறைவன் ஜோதிஷ ரூபம். அந்த ஜோதியை வந்து நமக்கு பிடித்தமான உருவங்களை கொடுத்து நம்ம வணங்கிட்டு வரோம். இறைவனே மனிதனா பிறந்து வாழ்ந்த அந்த உருவத்தை வச்சு நம்ம வணங்கிட்டு வரோம். அப்ப நம்ம வீட்டுல அந்த இடத்துல விளக்கேத்தி நம்ம பூஜை பண்ணிட்டாலுமே அங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அந்த இடத்துல வந்துட்டதா அர்த்தம், ஐதீகம் நமக்கு. அதனால நம்ம வீட்டுல எப்பயும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்றோம். தேவதைகள் அங்க வந்துட்டதா அர்த்தம். நாம நினைப்போம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, சூட்சம ரூபமா அங்க இருப்பாங்க. நீங்க உட்கார்ந்து பூஜையை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாவது அங்க உட்கார்ந்து உங்க மனசை விட்டு உங்க மனசுல இருக்கிறத பேசணும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அதை சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயுமே குலதெய்வம் இருக்கும்.
நம்ம முன்னோர்களுடைய அருள் இருக்கும், இறைவனின் வைப்ரேஷனுக்கு டெய்லி நம்ம வந்து விளக்கேத்துறோம். அதுமாதிரி நம்மளால ஸ்லோகம் சொல்ல முடியாட்டாலும் நம்ம வீட்டுல வந்து பாடல்கள், இன்னைக்கு நிறைய சுவாமி பாடல்கள் இருக்கு, நல்ல சத்சங்கங்கள் இருக்கு, அது எல்லாம் நம்ம வீட்டுல போடும்போது அதுவே ஒரு நல்ல வைப்ரேஷனா நம்ம வீட்டுல வந்து கிரியேட் பண்ணி தரும். இப்ப காலையில நம்ம வேலைக்கு போறோம்ல, எழுந்திரிச்ச உடனேவே நம்ம வீட்டுல வந்து ஒரு நல்ல ஆன்மீகம் சார்ந்த நல்ல பாடல்களை நம்ம போட்டுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லா வேலையுமே செய்தோம்னாலுமே அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் எல்லாம் போய் அன்னைக்கு ஃபுல்லாவே நமக்குள்ளார ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஆனா நம்ம உட்கார்ந்து தான் ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து போட்டு விட்டாலுமே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அது மாதிரி பூஜை முடிச்ச உடனே நம்ம உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் அந்த பூஜை அறையில உட்காரணும். அது மாதிரி கோயிலுக்கு போனாலும் நம்ம கண் திறந்து மூலவரை பார்க்கணும். நீங்க கண்ணை மூடி சுவாமியை வணங்கக்கூடாது, கண் திறந்து மூலவரை பார்க்கணும். எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். உங்க கஷ்டத்தை மட்டும் அவர் பாதத்துல சமர்ப்பிச்சுட்டு அப்படியே பாதத்துல இருந்து அவருடைய முகம் வரைக்கும் சிரசு வரைக்கும் பார்த்துட்டு உங்க கஷ்டத்தை அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு சுத்தி வந்து பிரசாதம்ன்றது குங்குமம் விபூதி பூ தான் பிரசாதம் அப்படின்றது அது இன்னையில இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சுத்தி வந்து பிரகாரத்துல உட்கார்ந்து கண்ணை மூடும் போது அங்க நீங்க பாத்தீங்களா மூலவரை பாத்தீங்களா, அவரு உங்க கண்ணுல தெரியணும். அப்பதான் நீங்க அந்த கோயிலுக்கு அமைதியான மனசோட ஒரு முழு மனதோட நீங்க போயிருக்கீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். அங்க போய் மொபைல வெளியில இருந்து போகும்போதே நம்ம வந்து சைலண்ட்ல போட்டுருணும். எந்த குடும்ப கதையும் பேசக்கூடாது, யார பத்தியும் பேசக்கூடாது. அந்த வாசப்படியில காலை எடுத்து வச்சதுல இருந்தே நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த கோயில் இறைவனுடைய நாமம் தான் உங்க வாயில இருக்கணும், அதை தான் ஜபிக்கணும். இப்படி சுத்தி வந்து உட்கார்ந்து நீங்க கண்ணை மூடி உள்ளார பார்த்த மூலர் உங்க கண்ணுல தெரிஞ்சிட்டாலுமே நீங்க போனது, நீங்க அப்புறம் சொல்லுங்க நான் கோயிலுக்கு போனேன், இந்த பூஜை பண்ணேன், அந்த பூஜை பண்ணேன், எனக்கு எதுவுமே நடக்கல, அதுக்கப்புறம் நீங்க சொல்லவே மாட்டீங்க. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா சமர்ப்பணம். இன்னைக்கு அந்த சமர்ப்பணம் நம்ம கிட்ட இல்ல. உள்ளார போகும்போதுதான் மொபைல், அங்கதான் வந்து குத்துப்பாட்டு போவோம், அங்கதான் ஊர் கதையை பேசுவோம், அங்கதான் நம்ம வேற ஏதோ கதையை பேசுவோம். இப்போ கியூல நிக்கிறோம் நம்ம கோவில்ல, நமக்கு அது ரொம்ப நல்லது. நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போனா நம்ம கியூல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற நேரம் அது. அந்த நேரத்துல ஜபங்கள் நீங்க ஆரம்பிக்கலாம். 108 தடவை ஒரு இறைவனோட நாமத்தை நீங்க சொல்லும் போதே அதுல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணி உள்ளார போய் மூலவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தே அப்படி கண்ணை மூடுங்க, பாருங்க. அப்படியே நீங்க கோயில் உள்ளார இருந்து வரும்போதே உங்களால அதை உணர முடியும். அந்த உடல்ல இருந்து என்னமோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியான ஒரு உணர்வு கண்டிப்பா உங்களால. ஏன்னா அங்க சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனம், அங்க செய்யக்கூடிய பூஜைகள், அந்த வைப்ரேஷன் நீங்க கோயில்ல உட்கார்ந்ததான் மினிமம் ஒரு 10 இருந்து 15 நிமிடமாவது நீங்க அங்க உட்கார்ந்தாதான் உங்க ஆறாவோடைய அந்த ஆறா கனெக்ட் ஆகும். அப்ப உங்க மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கும், எந்த விஷயத்தையுமே நீங்க எடுக்கிறதுக்கு யோசிப்பீங்க, இது நல்லதா கெட்டதா, இதை பண்ணலாமா வேணாமா, இப்படி இரட்டை மனசா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு மாறிடும். அந்த ஆறா எப்போ உங்க ஆறாவோட வந்து கனெக்ட் ஆகுதோ தெளிவாயிடும். உங்க மனசும் உங்க புத்தியும் தெளிவாகி நீங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். இதை நீங்க செய்து பாருங்களா. வாழ்க்கையில எந்த ஒரு முடிவோ, படிப்போ வேலையோ, எந்த ஒரு முடிவோ எடுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப தயங்குறீங்க அப்படின்னா கோவில்ல போய் நான் சொன்ன மாதிரி சுத்திட்டு ஒரு 15 நிமிடம் அமைதியா உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த முடிவும் எடுங்கல, அந்த முடிவு வந்து தெளிவா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆறா அந்த மாதிரி. அதனால இது செய்து பாருங்க. இதை மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க, நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம், ஃபர்ஸ்ட் நம்மளோட பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுங்க. இப்ப எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி ஒரு விளக்கு ஏத்துறதா, 2 விளக்கு ஏத்துறதா, 4 விளக்கு ஏத்துறதா, அந்த குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அது எதனாலனா நம்மளோட பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்காததுனால. இப்போ ஒரு குடும்பத்துல ஒற்றை முறையில செய்யறது இருக்கும், ஒரு குடும்பத்துல இரட்டை முறையில செய்யறது இருக்கும். அப்போ ஒற்றை முறையில செய்யறவங்க ஒரு விளக்கு ஏத்தலாம், இரட்டை முறையில செய்யறவங்க 2 விளக்கு ஏத்தலாம். இதுல இன்னொரு குழப்பம் வரும், நான் வெளியில 2 விளக்கு ஏத்துறேன், சுவாமிக்கு முன்னாடி நீங்க எத்தனை விளக்கு ஏத்துறீங்க அதுதான் கணக்கு. மற்றபடி நீங்க எத்தனை விளக்கு வேணாலும் ஏத்தலாம். இப்ப நம்ம பஞ்சமி அன்னைக்கு நம்ம வந்து பஞ்சமுக விளக்கு ஏத்துறோம், இல்ல 5 விளக்கு ஏத்துறோம். சுக்கிர பூஜை பண்ணும்போது நம்ம வந்து மகாலட்சுமி முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றோ இல்ல நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றியோ நம்ம சுக்கிர பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமையில. அதெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் ஏற்றி நம்ம குளிர பண்ணிடுவோம். சுவாமி முன்னாடி நம்ம ஏத்துற விளக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம பண்ணாலுமே போதுமானது. வாராகி அம்பாளோட மூல மந்திரம் என்னங்கிறதுக்கு இல்ல, மூல மந்திரம் இப்படி சொல்லக்கூடாது. அதுக்கென்று இப்ப நிறைய பேர் அப்படியே சொல்லிடுறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. மூல மந்திரம் நீங்க வந்து கேட்கலாம் எப்பனாக்கா, நீங்க அதுக்குன்னு உள்ள ஒரு நேரத்துல தனியா அந்த மூல மந்திரத்தை நீங்க வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து, இப்ப அங்க கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்டயோ இல்ல வாராகி உபாசனை பண்றவங்க கிட்ட கூட நீங்க வாங்கிட்டு நீங்க அந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம்.
நன்றி. இது சொல்லலாம். வாராகியுடைய வந்து தியான மந்திரம் சொல்லலாம். ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா. இது வந்து நம்ம எப்பவுமே சொல்லலாம். இது நம்ம சொல்ல சொல்ல இதுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு உரு ஏறும். இது தியான மந்திரம். இது நீங்க எப்போ வேணாலும் நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது இல்ல நடந்துட்டு இருக்கும் போது எப்போ வேணாலுமே இது சொல்லிட்டே இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளார உரு ஏத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவையில்லாம மனசு நினைக்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய மனசு எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கும், தன்னை குழப்பிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க ஏதோ ஒரு மந்திரத்தை, அது சுவாமியோட பேர் தான் இல்ல, உங்களோட பேரை கூட நீங்க சொல்லலாம். சொல்ல 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 உங்க மனம் ஒருநிலைப்படும், உங்களுடைய புத்தி ஒருநிலைப்படும். அப்ப நமக்கு தேவையில்லாத எந்த ஒரு வெளியில இருந்து நெகட்டிவான எந்த விஷயமும் நம்மளை வந்து தாக்காது. திரிஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி.